அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சனி வக்ர பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது 140 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்ர பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். இந்த வக்ர பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார். குடும்பம், தொழில், காதல், பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்தில் பார்ப்பதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்கள், அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுவதற்கு பொறுமையை கடைபிடியுங்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடியுங்கள். தொழில், வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் சலசலப்புகள் நீங்கி கலகலப்பு ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சுப பலன்கள் உண்டாகும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழி கிடைக்கும். குடும்ப வருமானம் தேவையான அளவிற்கு இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகும். எல்லா வகையிலும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். பொருளாதார நிலை முன்னேற்றமாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சிறிது தடைகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம் தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும். அதிகப்படியான செலவுகளின் காரணமாக பொருளாதார ரீதியாக சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் இக்கட்டான சூழல் நிலவும். ஆடம்பர செலவினங்களை குறைத்து இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உடல் நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பழைய வண்டியை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும். குடும்பத்தினருடன் உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க துவங்கும். குடும்பத்தில் பல வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சிரமமின்றி சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். தொழில், வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லும். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் வீண் அலைச்சல் உண்டாகும். புதிய காரியங்களில் ஈடுபடும்போது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில், வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள்.
குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலம் ஏற்பட்ட டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் அகலும். பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடமும் பேசும்போது கவனமாக இருங்கள். வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். தொழிலாளர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து விடுவீர்கள். முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். படபடப்பு, டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அரசு விவகாரங்கள் தள்ளி போகும். எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ரியல் எஸ்டேட், கெமிக்கல், ஹோட்டல் போன்ற தொழில் புரிவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் சாதகமாகும். சிலர் வேலைக்காக வெளிநாடு செல்வீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக்கும். மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இழுபறியாக இருந்த வரவுகள் வந்து சேரும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சனி பகவான் வக்கரமடைவதால் செயல்களின் நிதானம் அவசியம். உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகளால் ஆதாயம் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். உங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தால் வெற்றியாகும். வருமானம் பல வகைகளிலும் வரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழிலிலும் லாபம் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.